குட் மார்னிங். ஐம் ரீத் ஆஃப் கிளாஸ் 10th A. நான் படித்த புக்கு பேர் வந்து முசோலினி. அதில் நிறைய பகுதிகள் இருக்குது. இப்போ ஒரு பகுதி மட்டும் நான் சொல்கிறேன். முசோலினி அவரோட ஒய்ஃப் கிளாராவும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது முசோலினி வந்து மாறுவேடத்தில் இருக்க வீரர்களை பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த மாறுவேட வீரர்கள் வந்து முசோலினியை வண்டியிலேருந்து இறங்க சொல்கிறாங்க. இப்போ முசோலினி வந்து பயத்தோடு இறங்குறாரு. அப்போ கோவத்துலேருந்து அந்த மாறுவேட வீரர்கள் வந்து முசோலினி நெத்தியிலையும் கிளாரோட நெத்தியிலையும் துப்பாக்கி வைக்கிறாங்க. அப்போ வந்து பாதி வீரர்கள் சொல்கிறாங்க முசோலினியை கொன்றலாம்னு சொல்கிறாங்க. பாதி வீரர்கள் வந்து இல்லை, உங்களை நேச நாட்டு படைக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிளாரா கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேணால் கொன்றுங்க, அவரை விட்டுருங்க அப்படின்னு கிளாரா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நேரம் ஆக ஆக மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க முசோலினியை கொன்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிளாரா கேட்குறாங்க, நான் ஒரு பெண் தானே, நீங்கள் எனக்கு கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கிளாரா கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாறுவேட வீரர்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய தங்கச்சி 20 வயசில் இருக்கும்போது கருஞ்சட்டைக்காரர்கள் சொன்னாங்கல்ல, அப்போவும் நீங்கள் பெண் தானே, அப்போ எங்கே போச்சு கருணையெல்லாம்? பல குடும்பங்களும் ஒரு அறைக்குள்ளே வச்சு விஷவாயு செலுத்தி கொண்டாங்களா, அப்போவும் நீங்கள் பெண் தானே, அப்போ எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இரக்கம் இல்லாத ஒரு வாலிபன், இட்டாலி வாலிபத்தை வந்து முசோலினியை துப்பாக்கியால் கொண்டுறான். இதுலேருந்து என்ன கருத்துன்னா, வாளை எடுப்பவன் வாளாலே மடிவான், வினையை விதைப்பவன் வினையை அறுவடை செய்வான். நன்றி.